டுடே டே 2 டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் நார்மலாக யூடியூப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டிங்கனாலே இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பண்ணுறது தான் வரும், சொல்கிறது தான் வரும். ஸோ மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்க டைமில் நம்ம எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் நமக்கு ப்ரொடக்டிவாக இல்லையா, ஸோ அதுக்கு நமக்கு தேவையா இல்லையா அந்த ஒர்க் அந்த டைமில், ஸோ அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான டைம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை கரெக்டாக உங்கள் டைம் போயிருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போனா வந்து அந்த டே வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபிளாக இருக்கும், ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கும் அந்த டே உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கீங்க, ஸோ இப்போ மார்னிங் 9 o'clock லாகின் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 1 hour என்ன பண்ணியிருக்கணும், ஸோ நெக்ஸ்ட்டு 1 hour நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக மெஷர் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு யாரும் மெஷர் பண்ண போகிறது இல்லை, ஸோ நம்மளே தான் நமக்கு வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஈவன் இட் மேபி இன் டைரி ஆர் எக்ஸல். ஸோ ஜஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சாம்பிளுக்கு வந்து இப்போது டைரியில் எழுதி நோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மார்னிங் 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10. ஸோ 10 o'clock வரையும் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸாக இருந்தீங்கன்னா 9 to 5 or 6 வந்து உங்களுக்கு ஒர்க்லேயே போயிடும். ஸோ அது வந்து விட்டுருங்க, அதை லீவ் பண்ணிடுங்க. ஸோ அதை தாண்டி இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இல்லையா, ட்ரூவாக உண்மையை எழுதுங்க. ஸோ ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இது யாரையும் பார்க்க போகிறதில்ல, அந்த நோட்டை யாரும் பார்க்க போகிறதில்ல, அந்த எக்ஸல் யாரும் பார்க்க போகிறதில்ல. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் அதை நம்ம எழுத போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எழுதுனீங்கன்னா 6 to 7 மார்னிங் வேக்கப், ஸோ பர்சனல் ஒர்க், ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இல்லை ஜிம் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நோட் அவுட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் தான், உங்களுக்கு தேவையானது. ஸோ அது உங்களோட வெல்பீயிங்க்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ 7 to 8 ஜஸ்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஆர் ரீடிங் புக் ஆர் எனிதிங் எல்ஸ். நீங்கள் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணினீங்க என்னாலும் எழுதுங்க. ஸோ ஈவன் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட மார்னிங் 7 to 8 நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து ஒரு டிவி பார்த்துட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது தான். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்றது நம்ம பார்ப்போம். பட் ஆனால் வந்து ஆஃபீஸ் டைம் தனி, ஏன்னா ஆஃபீஸ் நீங்கள் ப்ரொடக்டிவாக தான் பண்ணுவீங்க. ஸோ அதை தாண்டி இருக்க டைம் தான் நமக்கு வந்து அன்ப்ரொடக்டிவாக மாறுது. ஸோ அன்ப்ரொடக்டிவாக மாறினால்தான் தான் நமக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. ஆக்சுவலாக இதுதான் மெயினான ஒரு ப்ராப்ளமே இருக்குது. டைம் எப்படி போகுதுன்னே தெரியல சொல்லுவாங்க யாரை கேட்டாலே. ஸோ இன்றைக்கி வந்து டே ஆரம்பிச்சது, ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீக்கே எண்டே வந்துடுச்சு, ஃப்ரைடே வந்துடுச்சு அது சொல்லுவாங்க. ஸோ அது எதுனால வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து ஸ்லோவாக தான் போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மார்னிங் எந்திரிச்சிட்ட உடனே ஜஸ்ட் மெடிடேஷன், யோகா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 40 minutes கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு. ஸோ 10 minutes மெடிடேஷன், 20 minutes யோகா. ஸோ இந்த மாதிரி வந்து டைம் செக்ரிகேட் பண்ணி ஜஸ்ட் ½ hour தான். எக்ஸ்ட்ரா 10 minutes ஆனால் கிரேஸ் டைம், அது பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வாக் போவீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, ஸோ அது நார்மல். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக தான் பண்ணியிருப்பீங்க ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எடுக்கிறேன் வீடியோ எடிட்டிங், ஸோ வீடியோ எடுக்கிறேன், எடிட்டிங் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ப்ரொடக்டிவான்னு கேட்டிங்கன்னா தெரியல, ஏன்னா இப்போ தான் டே 2 வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ப்ரொடக்டிவாக தான் இருக்குது டே 1லேயே பார்த்துட்டேன். பிகாஸ் என்னால் நிறைய டூலை நான் தெரிஞ்சிக்க முடியுது, எடிட்டிங் டூலாக இருந்தாலும் சரி. ஸோ அதை தான் நிறைய விஷயத்தை நான் வந்து கன்சியூம் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை கன்சியூம் பண்ணுறேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த டெக்னிக், வேர்ல்டு மோஸ்ட் யூஸ் பண்ண டெக்னிக் இது ஒன்று தான். ஸோ ரெக்கார்ட் ஜேர்னலைஸ் பண்ணுறது. ஸோ இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க வீடியோ எடிட்டிங், வீடியோ ஷூட்டிங்க்கு. ஸோ அது வந்து 1 hour நீங்கள் எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனி எல்லாமே அதான் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற பெரிய ஒர்க்கை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி சின்னதாக்கி சீக்கிரம் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ ஒரு டைம் ஒரு ஒர்க் அந்த 1 hour நீங்கள் ஒரு ஒர்க் முடிக்க ஆகுதுன்னா, ஸோ அந்த 1 hourக்கு வந்து கம்மியாக எவ்வளோ சீக்கிரம் நமக்கு முடிக்க முடியுமோ பார்க்கலாம். நீங்கள் அடுத்த 10 minutes நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் போகணும்னு அவசியம் கிடையாது. முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, வேறு ஒரு ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் வேணும். ஸோ இதுதான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது. ஒரு சாம்பிள் கைடு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். எப்படி நமக்கு வந்து டைம் எஃபெக்டிவாக எப்படி நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம்.